இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னா, புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். ஸோ இன்னைக்கு ஃபுல் மூன் டே, அதாவது பௌர்ணமி. இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பௌர்ணமி அப்பதான் கரெக்டாக இந்த சீசன் அப்பதான், இந்த மாதிரியான டைம் அண்ட் பீரியட் அப்பதான் புத்தா, கௌதம புத்தா அவங்க என்லைட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டோரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 8 வருஷமா பயங்கரமான சாதனாலாம் அவங்க பண்ணி, ஸோ செல்ஃபாக ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த என்லைட்மெண்ட் அப்படின்றதுக்காண்டி 8 வருஷம் அவங்க பயங்கரமான ஒரு சாதனால இருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, கொஞ்ச நாள் சாப்பிடாம இருக்கிறது, கொஞ்சம் மாதம் சாப்பிடாம இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்து அவரோட வெயிட்டெல்லாம் ரொம்பவே லாஸாக இந்த மாதிரி இருந்தாங்க. அவர் ரொம்பவே இந்த என்லைட்மெண்ட்டை வெளியே தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு ஜேர்னி. அப்போ நம்ம வந்து பண்ண 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 நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டே இருப்போம். அப்போ அந்த மாதிரி நம்ம போக 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 அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த என்லைட்மெண்ட்டை அவங்க நினச்சாங்க. பட் ஒரு நாள் 8 வருஷம் அவங்க ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அந்த சீக்கிங்கை அப்படியே அவங்க விட்டுட்டாங்க. அந்த சீக்கிங்கை விட்டதுக்கப்புறம் ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருந்ததுக்கப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்டை அவர் விட்டதுக்கப்புறம் இந்த என்லைட்மெண்ட், அதுவும் இந்த பௌர்ணமி அப்போ அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், என்லைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை விட தூரத்தில் இல்லை. நம்ம எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெளி உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், என்லைட்டாக இருக்கட்டும், அது தூரத்தில் இல்லை, அப்படியே கொஞ்சம் திருப்பி நம்ம கிட்ட பார்க்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. அதை ரியலைஸ் மட்டும் தான் நம்ம பண்ணல. இவ்வளோ நாளாக வெளி உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு உள்ளே போய் நம்ம பார்க்கல. அப்போ நம்ம பண்ண வேண்டியது வெளியே போகாமல் நமக்குள்ளே போய் நம்ம பார்க்கணும். இதை நம்ம பார்த்தோன்னா இந்த ஸ்பெஷல் டேயில் இப்போ ஈவினிங் 6 PM இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் மெடிடேஷன் டைம் எடுத்து நீங்கள் பண்ணலாம், உங்களுக்குள்ளே நீங்கள் போகலாம். இதை ஒரு சைனாக எடுத்துகிட்டு இது வரைக்கும் அவுட்டர் வேர்ல்டில் நீங்கள் ஏதாவது சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அவுட்டர் வேர்ல்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இது உங்களுக்கான சைன். அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வெளியே தேடுற எல்லா விஷயமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த டைம் தான் இது. அப்போ ஒரு 10 நிமிஷம் அமைதியாக விஷுவல் பண்ண வேணாம், அஃபர்மேஷன் பண்ண வேணாம், செல்ஃப் லவ் சொல்ல வேணாம், எதுவுமே பண்ணாமல் 10 நிமிஷம் அமைதியாக உங்கள் கூட உட்காருங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த மொமெண்ட் உங்கள் கூட உட்காருங்க. எந்த ரேஸும் கிடையாது, எந்த ஜேர்னியும் கிடையாது, எந்த ஒரு சீக்கிங்கும் கிடையாது, அவுட்டர் வேர்ல்டை ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம கூட உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்து உட்கார போகிறீங்க ஒரு 10 நிமிஷம். இதை நீங்கள் பண்ணிட்டாலே வெளியே எதையும் நீங்கள் தேடலை, வெளியே எதையும் பார்க்கல, நமக்குள்ளே தான் எல்லா விஷயமும் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நேச்சரே நமக்கு கொடுக்குது, லைஃபே நமக்கு கொடுக்குது. அதுதான் இந்த பௌர்ணமி, அதுதான் இந்த ஃபுல் மூன். ஸோ இதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் ட்ராவலில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நீங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டு மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம், ரொம்பலாம் வேணாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் மூன் டே அப்படின்னாலே நம்ம கிட்டேருந்து ஒரு எனர்ஜி மேலே போகக்கூடிய விஷயம் லைஃபுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஸோ அப்படி இதை பற்றி நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக போக வேணாம். நான் லேட்டர் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றி நான் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும். இந்த வீடியோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுன்றதுக்காண்டி ஷார்ட்டாக இதை நான் மேக் பண்ணுறேன். எல்லோரும் இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் கூட உட்காருங்க, வெளியே தேடாமல் உங்களுக்குள்ளே தேடுங்க.